Hi friends, welcome to Amuthas crochet patterns. Friends, இந்த வீடியோல நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம yarn வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தீந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பால் எடுத்துறோம். அந்த பால் தீந்ததையும் அடுத்த பால் அட்டாச் பண்ணுவோம். அப்ப அடுத்த பால் அட்டாச் பண்ணும்போது நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோம்? இந்த மாதிரி ரெண்டு த்ரெட் வெச்சுக்குவோம். ப்ளஸ் இப்படி போட்டு ஒரு நாட் போடுவோம். இதுவரைக்கும் என்னோட எல்லா கிளாसेसலயும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்திருக்கேன். பாருங்க இந்த மாதிரி நாட் போடுவோம். நாட் போட்டு இப்படி இழுத்துக்குவோம். இழுத்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நாட்ஸ். சில டைம் இப்படி இழுக்கும்போது இது மூவ் ஆகி வந்துடும். நம்ம ஒட்டி கட் பண்ணோம்னா ரிமூவ் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்குவோம். முடிச்சு போட்டு நீங்கள் இப்படி நல்லா டைட்டாக இழுத்துக்குவீங்க. இழுத்துட்டு இப்போ இதை கட் பண்ணாமல் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வரணும். சப்போஸ் இதை வந்து கட் பண்ணிடுறோம், நம்மளுக்கு த்ரெட் வெளியே தெரிய வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் இப்படி இழுக்கும்போது நல்லா சில டைம் கம் வச்சுக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் இப்படி இழுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வராமல் நம்மளுக்கு த்ரெட்டு வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கணும்னா நம்ம எப்படி அந்த ஜாயின் வந்து போடணும்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற த்ரெட்டும் அது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற த்ரெட்டு இது முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் நியூ த்ரெட்டை ஆட் பண்ண போகிறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த த்ரெட்டை இப்படி வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டை இப்படி வச்சுக்கோங்க. இப்போது இது நியூ த்ரெட்டு ப்ளஸ் இது உங்களுக்கு முடிய போகிற த்ரெட்டு இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள். கீழே ஒரு த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, மேலே ஒரு த்ரெட்டை வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னு. இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் இந்த த்ரெட்டை இதுக்கு மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும். தெரியுதுங்களா? இப்படி வரணும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிற பாருங்கள். இப்படி இதை ஒரு த்ரெட்டை வச்சுக்கோங்க. இது நீங்கள் நியூவாக கொண்டு வர த்ரெட்டு. இதை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க த்ரெட்டு இப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வைக்க வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டா போதும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெருசாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வச்சாச்சு. நம்ம வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த த்ரெட்டை இதை சென்டரில் இப்படி கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அடியில் இருக்க த்ரெட்டை எடுத்து இதுக்கு மேலேயும் இந்த நீங்கள் முடிஞ்சு போன த்ரெட் எடுத்து இதுக்கு மேலேயும் வச்சு இதையை வந்து இப்படி கொண்டு வாங்க. பாருங்கள், கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரும். இந்த மாதிரி பொசிஷன் வந்ததையும் மேலே நம்ம நார்மலாக நாட் போடுவோம் இல்லைங்களா, எப்படி இதை வச்சு இப்படி நம்ம முடிச்சு போடுறக்கு வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இதை உள்ளே விடுங்க. பாருங்கள், இது இப்படி நீங்கள் இழுத்து முடிச்சுட்டு இதை தூக்கி இப்படி வச்சு அதுக்கு உள்ளே இப்படி இப்போது ரெண்டு இது இந்த மாதிரி பாருங்கள், ரெண்டு இது ஒரே மாதிரி இருக்குது. இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து இழுங்க. தனித்தனியாக இழுக்காதீங்க, ரெண்டையும் சேர்த்து ஒன்றா இப்படி இழுங்க. பாருங்கள், நல்லா இழுத்துருங்க. இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. நான் எப்படி இழுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. நல்லா இழுத்து முடிச்சுட்டு பாருங்கள், நல்லா இழுத்து முடிச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு அந்த நாட் வந்து வெளியே தெரியக்கூடாது. இழுத்து முடிச்சுட்டு இந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் நான் ஒட்டி தான் கட் பண்ணுறேன். நல்லா இப்படி ஒட்டி பாருங்கள், இங்கேயும் நல்லா ஒட்டி தான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம நல்லா டைட்டாக இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த நாட்டு இது தெரியாது. பாருங்கள், இப்போ லைட்டாக தெரியுது. அது கலர் வேறு கலர் ஜாயின் பண்ணும்போது இப்படி தெரியுது. நீங்கள் சேம் கலருங்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது. இதுதாங்க இன்விசிபிள் நாட்டுங்கிறது. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஈஸியான ஒர்க் தாங்க. பாருங்கள், நான் திரும்பியும் இப்போது இது ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி எந்த மாதிரி இழுத்தாலும் உங்களுக்கு கலண்டு வராது. ஓகேங்களா? பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். நம்ம கட் பண்ணால் தான் அதை எடுக்க முடியும். பாருங்கள், முதல்ல நம்ம புதுசாக சேர்த்துற யான் வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம முடிஞ்சு போன யானை வச்சுக்கிறோம். இங்கே கை எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இங்கே கை வச்சுக்கிறோம். இந்த கலர் எடுக்கிறோம். எடுத்து இப்படி வச்சுட்டு மறுபடியும் இங்கே இருக்கிறத எடுத்து அதுக்கு மேலே வைக்கிறோம். வச்சு இப்படி கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு இது இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு இதை நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி நாட் போடுறோம். பாருங்கள், நாட் போட்டாச்சு. போட்டு இந்த ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி இழுக்கணுங்க. நான் விஸ்கின்னு விட்டேன். ஒன்றா பிடிச்சி இழுக்கணும். நீங்கள் எப்படி விட்டிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், இழுத்தாச்சு. நல்லா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைட்டாக வச்சுக்கோங்க. ஒன்றா இழுக்கணும், இல்லாட்டி கலண்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் ஒன்றா இழுக்காதங்காட்டி கலண்டு வந்துருச்சு. பாருங்கள், இப்படி இருக்குது. இந்த மாதிரி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதை எடுத்து மேலே வைக்கணும்.
இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு பாருங்கள் ஒரு நாட் மாதிரி இப்படி போட்டுக்கணும். நல்லா பாருங்கள், ஒன்றை இழுத்துறாதீங்க. இப்போ நான் ஒன்றா இழுத்தங்காட்டிக்கு தான் கலண்டு வந்துச்சு. இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கோங்க. ஒன்றா பிடிச்சிட்டு இப்படி இழுங்க. பாருங்கள் இது ஒட்டிருச்சுங்களா? ஒட்டி வந்ததையும் நல்லா உங்கள் பலத்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா உங்கள் விரலை வச்சு நல்லா இந்த 2 இதையும் டைட்டாக இழுங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த நாட் வந்து சுத்தமாக தெரியவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இழுக்கணும். பாருங்கள் நான் நல்லா இழுத்துட்டேன். இப்போது இந்த 2ஓட எண்டையும் நான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள் நான் ஒட்டியே கட் பண்ணுறேன், தள்ளியெல்லாம் கட் பண்ணல, ரொம்ப ஒட்டி கட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு த்ரெட்டு வெளியே தெரியக்கூடாது, அதனால் நான் ரொம்ப ஒட்டி கட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா டைட்டாக நான் எப்படி இழுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள் எப்படி இழுக்கிறேன்னு. இந்த நூலே இந்த திக்னஸில் இருக்கிற நூல் அப்படி சன்னமாக அந்த அளவுக்கு இழுக்கிறேன். இப்போ வருதான்னு பாருங்கள். நல்லா பிடிச்சிக்கு வராது. நீங்கள் கம்மோ எதுவுமே போட வேண்டியதில்லை. பாருங்கள் நாட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே வந்து நீங்கள் ஒரே கலர் போட்டிங்கனாலும் அது தெரியாது. பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நல்லா பக்கமாக பாருங்கள். தெரியாது. சரிங்களா? இதுதான் இன்விசிபிள் நாட்டு. இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் அட்வான்ஸ் இந்த டால்ஸ் எல்லாம் பண்ணும்போது வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் போய் டால்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ டால்ஸ் எல்லாம் பண்ணும்போது எங்காவது வந்து இந்த த்ரெட்டெல்லாம் வெளியில் நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அது நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் அடித்தா தான் நம்ம வந்து அந்த ஒர்க்கெல்லாம் பெர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்விசிபிள் நாட் நல்லா கற்றுக்கோங்க. நீங்களே கொஞ்சம் வேஸ்ட்டான நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல வேஸ்ட்டான நூல் இருக்கு இல்லைங்களா? அந்த நூல் எடுத்து வச்சு இதை நீங்கள் நாட் போட்டு கற்றுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.